ஜாம் 2020யோட 48th ப்ராப்ளம் ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பட் இதை நீங்கள் சால்வ் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2x + 5y dx மைனஸ் ஆஃப் x + 3y dy ஈக்குவல் டு 0. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் f of x, y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, செகண்ட் f of x plus alpha, y minus 3 equal to 0 அப்படிங்கிற சொல்யூஷன் 2x plus 5y minus 1 dx plus 2 minus x minus 3y dy equal to 0 அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓடது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சம்ஹவ் எப்படியாவது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபார்முக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னோட ஐடியா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK Math Prep, நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ f of x plus alpha, y minus 3 equal to 0. இது வந்து இதோட சொல்யூஷன். கரெக்டா? நான் x plus alphaக்கு பதிலாக கேபிட்டல் எக்ஸ்னும் y minus 3க்கு பதிலாக கேபிட்டல் ஒய்னும் சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும்? f of கேபிட்டல் x, y equal to 0 சொல்யூஷன் அப்படின்னு ஆகும். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்ல, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக வந்துட்டு, ஸோ கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக x plus alpha, அப்போ ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு போட்டுக்கலாமா? அதே மாதிரியே ஸ்மால் ஒய்க்கு பதிலாக கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 3ன்னு போட்டுக்கலாமா? அப்படி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னது? f of கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0. அதுதான் இங்கே இருக்குது. f of x, y equal to 0 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதையும் இந்த 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? ஸோ இங்கே வந்து -x - 3y, -x - 3y, எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா -7 இருக்குது. அப்போ ஆல்ஃபா -7 should be equal to 0. This implies alpha equal to 7. ரைட்? ஸோ ஆல்ஃபா equal to 7 is the right answer. ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டாவது ஈக்குவேஷனை முதல் ஈக்குவேஷன் மாதிரி மாற்றிருக்கேன் அண்ட் ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's me, DK.